இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி கத்திரிக்காய் ஃப்ரை. நம்ம வீட்டில் கத்திரிக்காய்னாவே யூஸ் பண்ணாத இடமே இருக்காது. இது சாம்பார் ஆகட்டும், காரக்குழம்பு ஆகட்டும், இல்லை சாம்பார் சாதம் ஆகட்டும், இல்லை வேறு எதுனா கத்திரிக்காய் சாதம் பண்ணுறதாகட்டும், எல்லா இடத்துலையும் கத்திரிக்காய் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் அன்றாட சாப்பிட்டு பழகிருப்பீங்க. அந்த ஒரு கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதான் கத்திரிக்காய் ஃப்ரை. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் கத்திரிக்காய், கொஞ்சம் கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். கடைசியாக கொஞ்சம் சாட் மசாலா போட போகிறேன். ஆனால் இந்த ரெசிபி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு சுடு சுடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் வத்த குழம்புலாம் வச்சுருந்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி தொக்கு இருந்ததுன்னா கருவேப்பிலை தொக்கு, தக்காளி தொக்கு, இந்த நாத்தங்காய் தொக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காயோட சாப்பிடும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. கத்திரிக்காய் ஃப்ரை தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த கத்திரிக்காய் கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுங்க. தண்ணி இருந்ததுன்னா ஆயில பொரிச்சு எடுக்கும் போது டப்புன்னு மேலே வெடிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி கத்திரிக்காவை 1/4 கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய பீஸ் இருந்தால் ஃப்ரை பண்ணுறது நேராகவும் அதே டைமில் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டினா சீக்கிரமாக வெந்துடும். அதான் விஷயம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் அதில் போடுறேன். பச்சை கத்திரிக்காய் வேண்டாம். பச்சை கத்திரிக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஃப்ரை பண்ணும்போது சம்டைம் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னா அது ஒரு பேப்பர் மாதிரி ஆகிடும். அது நல்ல அந்த வெயிட்லெஸ் மாதிரி ஆகிடும். ஃப்ரை பண்ணி முடிச்சது வெயிட்லெஸ் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பச்சை கத்திரிக்காய் ரொம்ப சப்புன்னு போயிடும். அது நல்லா இருக்காது. அதனால சொல்கிறேன் இந்த கத்திரிக்காய் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஒரு வாசத்துக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளை அப்படி லைட்டாக அந்த காரத்தன்மை லைட்டாக இருக்கணும்ல, ரொம்ப காரம்லாம் இருக்காது. இந்த ரெசிபியில் ஒரு மைல்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். நம்ம கோவக்காய் வச்சு பண்ணலாம், கத்திரிக்காய் வச்சு பண்ணலாம், மஷ்ரூம் வச்சு பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன காய்கறிகள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க காய்கறிகள் எந்த ஒரு காய்கறியும் யூஸ் பண்ணலாம். இந்த கேரட்டு, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் போடுற அந்த மசாலா அந்த காயோட ஒட்ட ஆரம்பிக்காது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, போட்ட பிறகு இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் வீட்டில் இல்லை எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி தண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த புளி தண்ணி அந்த போட்டுக்க அந்த மசாலா பிரித்து வெளியே கொண்டு வந்துடும். அதனால தான் வேண்டாம் சொல்கிறேன். அப்படி கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாட் மசாலா தூளை லைட்டாக மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சாட் மசாலா தூள் அப்படி இல்லைன்னா அம்ச்சூர் பவுடர், அதாவது இந்த மாங்காவோட தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுல, இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலை மாவு நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களோட கத்திரிக்காயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அளவுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு போட்டலாம். இந்த கடலை மாவு எதுக்காக போகிறோன்னா அந்த மேலே இருக்க ஒரு பைண்டிங் ஏஜென்ட் பண்ணி தான், வேறு எதுவுமே இல்லை. இதில் அரிசி மாவோ இல்லை வேறு எதுவுமே போட போதில்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், இது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த கத்திரிக்காய் தோல் அப்படியே தெரியும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஒட்டிருக்கும். அவ்வளோதான். நம்ம வீட்டில் அந்த பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி போட போதில்லை. இது அப்படி அதை சுட நீங்கள் போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போது இதை ஃப்ரை பண்ணிடலாம். தண்ணியில் தெளிக்க வேண்டாம். ஏன்னா அந்த கத்திரிக்காயிலேயே அந்த ஈரத்தன்மை இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அப்படியும் தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான எண்ணெய் கடாயில் இந்த கத்திரிக்காய் எடுத்து அப்படியே போடக்கூடாது. ஒன்றா இனிக்கி போடணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு சைடில். எப்படி தனித்தனியாக போடணும்னு சொல்லுவாங்க. இனிக்குன்னு இந்த கருவேப்பிலை இனிக்கி போடுன்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் வீட்டில் சும்மா அடிக்கடி சின்ன வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக போடுறது இனிக்கி போடுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வீட்டில் பேசுகிற பழக்க வழக்கங்கள் வேற இல்லை. ஓகே, இப்போ கடாயில் போட்டாச்சு. போடும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓவர் அதிகமாக போட்டுறாதீங்க. அப்படி அதிகமாக போட்டுனா என்ன வேணா அந்த டெம்பரேச்சர் கம்மியாகி அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் அந்த கத்திரிக்காயில் சக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அதாவது நல்லா அந்த எண்ணெய் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம். அதனால தேவையான அளவுக்கு மட்டும் போட்டால் போதும்.
இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டாச்சு, எண்ணெயும் சூடாக இருக்குது. கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் முதல் ஸ்டெப் வந்து இப்படி கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது நல்லா பொரிட்டும், அந்த சூடுத்தன்மை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆவி வந்து வெளியே போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகும். இதான் விஷயம், பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி மேலோட்டமாக அப்படி எடுத்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்க, அந்த 1-2 கத்திரிக்காய் அந்த வயலட் கலர் இப்படி மேலே தெரியுதா? ஃப்ரை ஆக 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 என்ன ஆகுனா, இங்கே பாருங்க தெரியுதா? ஃப்ரை ஆக ஆக அந்த கத்திரிக்காய் அந்த வெயிட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது வெயிட்லெஸ் மாதிரி ஆகிடும், பேப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த கத்திரிக்காய் போடுறேன். பச்சை கத்திரிக்காய் போடும்போது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா சாப்பிடும் போது தெரியாது, அந்த கடலமாவும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் பண்ண உடனே சுட சுட ரைஸோட போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 மணிக்கா எங்கள் தம்பி வருவார், எங்கள் ஆத்துக்கார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது என்ன வேணா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. சுட சுட ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தி பெஸ்டான ஒரு ரெசிபி இது. ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் அந்த பச்சை கருவேப்பிலை மேலே போட்டு அப்படி பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கருவேப்பிலை வாசமும் கொஞ்சம் லைட்டாக இறங்கும். பாருங்க, இப்போ எடுக்கும் போதே அப்படியே முருகுலா அப்படியே இருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை. அப்படியே எடுத்து பிளேட்ல பிளேஸ் பண்ணலாம்.